நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது தேர்ட் யூனிட்லயே தான் ஃபினான்சியல் மார்க்கெட் 2ல 8th சாப்டர் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி என்று சொல்லக்கூடியது. சரிங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செபி அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த செபி தான். ஓகேங்களா, ஸோ செபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, introduction. Securities and Exchange Board of India (SEBI) was first established in the year 1988. So 1988 தான் first வந்து செபியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் as a non-statutory body for regulating the securities market. ஸோ இந்த செபி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா 1988 வந்து நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபார் ரெகுலேட்டிங் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். நான் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸ் இருக்குங்களா, பத்திரம் இருக்குங்களா, அந்த பத்திரத்தை வந்து அதாவது அந்த சந்த பத்திரங்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சட்டபூர்வமான அமைப்பு தான் இந்த செபி. ஓகேங்களா, நெக்ஸ்ட், இட் வாஸ் மேட் as an autonomous body by the Government of India on 12th May 1992 and given statutory powers in 1992 with SEBI Act 1992 being passed by the Indian Parliament. எல்லாம் கவனிங்க, இந்த இடத்துக்கு அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா 1992ல சரிங்களா மே 12th பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியன் கவர்மெண்ட்னால அது வந்து அட்டானமஸ் பாடியா சரிங்களா, அதாவது சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது இந்த ஆண்டுல தான். சரிங்களா, 1992ல மே 12ல வந்து அதாவது இந்த அட்டானமஸ் பாடியா இயங்குறதுக்காக கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் தென் 1992 with SEBI Act 92 being passed by the Indian Parliament. அதுக்கப்புறம் 1992ல பாராளுமன்றத்துல செபினுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக சட்டரீதியான அதிகாரங்களையும் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா, எப்போ பார்லிமெண்ட்ல 1992லயும் பார்லிமெண்டால் அதிகாரமும் கொடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா, அப்போ செபி பாருங்க அட்டானமஸ் பாடியாவும் இருக்கு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லயும் சட்ட ரீதியாக அதை வந்து அதிகாரங்களை வந்து கொடுக்கப்பட்டும் விட்டது செபிக்கு. ஓகேங்களா, அடுத்தது செபி ஹாஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் தி பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பந்த்ரகுர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. ஸோ இந்த செபியினுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னாக்க பாந்த்ரகுர்லா அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ்ல சரிங்களா, அந்த வளாகத்துல, அந்த வணிக வளாகத்துல இருக்கு. சரிங்களா, எங்க மும்பைல. ஓகேங்களா, மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரகுர்லா காம்ப்ளெக்ஸ்ல வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. தென் அண்ட் ஹேஸ் நார்த்தர்ன், ஈஸ்டர்ன், சவுத்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இன் நியூ டெல்லி. அதுக்கப்புறம் இதனுடைய பிரான்ச்சஸ் சரிங்களா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க நியூ டெல்லியிலையும், கொல்கத்தாவிலையும், சென்னையிலையும் அண்ட் அகமதாபாத் ரெஸ்பெக்டிவ்லி, அகமதாபாத்லையும். சரிங்களா, ஸோ இந்த 4 இடங்களிலும் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. சரிங்களா, அதாவது நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் அகமதாபாத். ஓகேங்களா, இனிஷியலி செபி வாஸ் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி வித்தவுட் எனி ஸ்டாட்யூட்டரி பவர். ஸோ இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செபி ஒரு சட்டபூர்வமான அதிகாரமற்ற அமைப்பாகத்தான் இருந்துச்சு. சரிங்களா, however in 1992 SEBI was given additional statutory power by the Government of India through an amendment to the Securities and Exchange Board of India Act 1992. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1992ல செபி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பத்திரங்களையும் அந்த பரிவர்த்தனை அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த வாரியம் 1992 ஒரு சில திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசாங்கத்தால் கூடுதலான சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் வந்து அரசு கொடுத்திருக்கு இந்த செபிக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட், the SEBI is managed by its members with consist of following. இந்த செபி அதனுடைய உறுப்பினர்களால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. சரிங்களா, the SEBI is managed by its members. அந்த மெம்பரால் தான் இந்த செபி வந்து நிர்வகிக்கப்படுது. அதுல which consist of following, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். பாருங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னாக்க டைரக்டர். சரிங்களா, ஸோ இந்த டைரக்டருக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா
இதுல வந்து 3 டைப்பா வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷனல் டைரக்டர்ஸ் ஆர் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. அடிஷனல்னா யார் சொல்லுவோம், அந்த கூடுதல் இயக்குநர்கள் சரிங்களா. ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், அந்த இணை இயக்குநர்களை வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது இவருக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னாக்க டெப்டி டைரக்டர்ஸ் சரிங்களா. அதாவது டெப்டினா யார் சொல்லுவோம், அந்த துணை இயக்குநர்களை தான் நம்ம டெப்டி டைரக்டர் சொல்லுவோம். அடுத்தது ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உதவி இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடியது அடிஷனல் டைரக்டர். அடிஷனல் டைரக்டர் என்ன, கூடுதல் இயக்குநர்கள். எதுல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல, நிர்வாகத்துல சரிங்களா. அதுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னாக்க டெப்டி டைரக்டர். டெப்டி டைரக்டர்னா அது துணை இயக்குனர் சரிங்களா நிர்வாகத்துல. அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அது உதவி இயக்குனர் சரிங்களா. அது கீழே செக்ஷன் ஆபீசர்ஸ், அந்த பிரிவு அலுவலர்களை தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த அடிஷனல் டைரக்டர்ல டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், செக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் டைரக்டர் ஆர் ஜாயிண்ட் டைரக்டர் சிஸ்டம். அதாவது டெக்னிக்கல் டைரக்டர் என்ன, அந்த தொழில்நுட்ப இயக்குநர்களை தான் நம்ம டெக்னிக்கல் டைரக்டர்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஜாயிண்ட், அதாவது இணை இயக்குநர்கள், அதாவது சிஸ்டம் அப்படின்னா அமைப்பு முறை அப்படின்னு சொல்லலாம், அமைப்புன்னு சொல்லலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் டைரக்டர் கீழே யார் இருக்காங்க அப்படின்னாக்க டெப்டி டைரக்டர்ஸ், துணை இயக்குநர்கள் வந்து இருப்பாங்க. அது கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது கீழே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ், அந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அடிப்படையில தான் அந்த செபி வந்து செயல்படுது சரிங்களா. ஸோ டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், அது கீழே டெப்டி டைரக்டர். இங்க அடிஷனல் டைரக்டர் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல, டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், செக்ஷன் ஆபீசர்ஸ். இங்க டெக்னிக்கல் டைரக்டர்ல டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சார்ட்னுடைய அடிப்படையில் தான் செபி வந்து இயங்கிட்டு இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, டியூனோல பாருங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இஸ் an apex body that maintains and regulates our capital market. ஸோ இந்த செபியா என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த கேபிட்டல் மார்க்கெட்டை சரிங்களா ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட உயர் அமைப்பு பத்திரமாற்ற வாரியம் செபின்னு சொல்லுவோம் சரிங்களா. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1988 பை இந்தியன் கவர்மெண்ட். இது 1988 இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. பட் காட் தி ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ். அதுக்கப்புறம் 1992 அந்த சட்டபூர்வமான அதிகாரமும் வந்து பெற்றிருக்கு 1992. ஓகேங்களா. வெல், it plays a great role in Indian economy such as it. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியன் எக்கானமில, இந்திய பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த செபி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது சரிங்களா. ஸோ என்னென்ன வகையில எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மானிட்டர்ஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை என்ன பண்றாங்க அப்படின்னா கண்காணிக்கக்கூடிய வேலையையும் இந்த செபி செய்யுது. ரெண்டாவது, ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லீகல் பிராக்டிசஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். ரெண்டாவது, அந்த சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்களை வந்து தடை செய்வதும் இந்த செபி தான். தேர்ட் ஒன், பிளேஸ் எ கிரேட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது, இங்க இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுடைய நலன்களை வந்து பாதுகாப்பதில் சிறந்த பங்களிப்பை கொடுப்பதும் இந்த செபி தான். ஃபோர்த் ஒன், regulates working of stock exchanges. அந்த பங்கு மாற்றத்தினுடைய பணிகளை வந்து ஒழுங்குபடுத்துவதும் இந்த செபி தான். ஃபிஃப்த் ஒன், conducts audit inspection. அது மட்டும் இல்லாம ஆடிட் பண்றது, இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அதாவது ஆய்வுகளை நடத்துறது, தணிக்கையை மேற்கொள்வது, இந்த எல்லா பணிகளையும் இந்த செபி தான் செய்யுது. அடுத்தது, prohibits, லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன், prohibits insider activity. அது மட்டும் இல்ல, அந்த இன்சைடர் ட்ரேடிங் இருக்குது, அதாவது உள்வழி வணிகத்தை வந்து தடுப்பதும் இந்த செபி தான் சரிங்களா. நெக்ஸ்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. இந்த செபியினுடைய நோக்கம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். The various objectives of a stock exchange are explained below. பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம கீழே பார்க்கலாம் சரிங்களா. பாருங்க, ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெகுலேட் பண்றது யாருன்னு சொல்லியிருக்கேன், செபி தான் சரிங்களா. நல்லா கவனமா பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்றது யார் அப்படின்னாக்கா இந்த செபி தான் எல்லா வகையிலும் ரெகுலேட் பண்றாங்க. The first objective of SEBI is to regulate stock exchanges so that efficient services
may be provided to all the parties operating there. அப்போ செபி என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் நோக்கமே என்ன அப்படின்னாக்கா ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ தட் எஃபிஷியன்ட் சர்வீசஸ். அப்போ அந்த பங்குச்சந்தை வந்து ஒழுங்குபடுத்துவதும் அங்க செயல்படக்கூடிய எல்லா தரப்பினருக்கும் திறமையான சேவைகளை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதான் சொல்றேன் பாருங்க. ஸோ தட் எஃபிஷியன்ட் சர்வீசஸ் மே பி ப்ரொவைடட் டு ஆல் தி பார்ட்டிஸ் ஆப்ரேட்டிங் தேர். இங்கு செயல்படக்கூடிய எல்லா தரப்பினருக்கும் திறமையான சேவைகளை வந்து கொடுக்கக்கூடியது செபி தான். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் டு தி இன்வெஸ்டர்ஸ். ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றோம், அந்த முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதும் செபி தான். பாருங்க, the capital market is meaningless in the absence of the investors. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த மூலதன சந்தை, அந்த கேபிட்டல் மார்க்கெட் ரன் ஆகுங்களா? கட்டாயம் ஆகாது இல்லைங்களா? அப்போ therefore it is important to protect the interest of the investors. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த செபி அந்த முதலீட்டாளர்களுடைய நலனை வந்து பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். ஸோ முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாத்தால்தான் நமக்கு இங்க சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சக்சஸ் அப்படின்னா என்ன, இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் தானே நம்ம மார்க்கெட்டை ரன் பண்ண முடியும் இல்லைங்களா? The protection of the investors means protecting them for the wrong information given by the companies in the prospectus. ஸோ அதே சில நேரங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அந்த தகவல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் சீனியர்ஸ் யாராவது காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது அந்த காலேஜுடைய ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அந்த காலேஜ் எங்கே இருக்குது, அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க என்ன மாதிரியான அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன், அந்த காலேஜ் பற்றி ஹோல் இன்ஃபர்மேஷனும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியை பற்றி முழு விவரங்களும், அந்த கம்பெனி எங்கே இருக்குது, எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா, இதனுடைய டர்ன் ஓவர் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஹோல் இன்ஃபர்மேஷனும் வந்து கம்பெனி வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ராங்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க அதை என்ன பண்ணுது அப்படின்னு இந்த செபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த பாருங்க, அதுதான் சொல்றேன் பாருங்க, ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்களுடைய நலன்களை வந்து பாதுகாப்பு தகவல் அறிக்கையில ஏதாவது தவறாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அதை வந்து தடுப்பதும் இந்த செபி தான். ஹென்ஸ் the foremost objective of SEBI is to provide security to the investors. அப்போ செபியினுடைய முதன்மை நோக்கமே அந்த முதலீட்டாளர்களிருந்து பாதுகாப்பை கொடுப்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங் அந்த உள்வழி வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சரி பண்றது. அதாவது அங்க அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாரியே அந்த உள்வழி வியாபாரம் செயல்படுதா அப்படிங்கறது கண்காணிக்கக்கூடியதும் இந்த செபி தான். Insider trading means the buying and selling of securities by directors, promoters, etc. ஸோ நிறுவனத்தினுடைய சில ரகசிய தகவலை வந்து அணுகுவதும் அந்த ரகசிய தகவலை வந்து பயன்படுத்த விரும்பக்கூடிய அந்த நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னா டைரக்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், இயக்குநர்களும் அதனுடைய தோற்றுவிப்பாளர்களும் சில நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அந்த ரகசிய தகவலை வந்து அவங்களாகவே மேற்கொள்ளுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது who have access to some confidential information about the company and who wish to take advantage of this confidential information. ஸோ இந்த மாதிரி அந்த இயக்குநர்களும் அந்த ப்ரொமோட்டர்ஸும் தோற்றுவிப்பாளர்களும் பிற நபர்களால் மேற்கொள்ளக்கூடிய பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகள் வந்து உள்வழி வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ளாரே பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது this affects the interest of the general investors and is essential to check this tendency. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த செபி வந்து அதை செக் பண்ணும். இது என்னப்பா யாரை பாதிக்கும் அப்படின்னாக்க இன்வெஸ்டர்ஸை வந்து பெருமளவில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைங்களா? இருக்குமா இருக்காதா? சரிங்களா? அடுத்தது, many steps have been taken to check insider trading through the medium of SEBI. ஸோ
இந்த செபியின் வாயிலாக அந்த உள்வழி வியாபாரத்தை வந்து சரிபார்க்க பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. சரிங்களா? உள்வழி வியாபாரம் நடைபெறக்கூடாது என்பதற்காக, அந்த இன்சைடர் ட்ரேடிங் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செபி வந்து நிறைய வகையில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா, அந்த தரகர்கள், புரோக்கர்ஸ்னா தரகர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மீது கட்டுப்பாடு வந்து விதிக்கணும். விதிப்பதும் யார் அப்படின்னா செபி தான். பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு, இதனுடைய முக்கியமான நோக்கமாக, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டு சூப்பர்வைஸ் ஆர் செக் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி புரோக்கர்ஸ் அண்ட் அதர் மிடில்மேன் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த கேபிட்டல் மார்க்கெட். இந்த மூலதன சந்தையை வந்து கட்டுப்படுத்துவதற்காக, சரிங்களா, அந்த தரகர்கள், பிற இடைநிலைகள், இந்த இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்க, மிடில்மேன்ஸ், சரிங்களா, அவங்களின் நடவடிக்கைகளை வந்து மேற்பார்வையிடுவது, கண்காணிக்க வேண்டியது செபியுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. சரிங்களா? To regulate their activities, it was necessary to establish the SEBI. ஸோ இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கையை வந்து ஒழுங்குபடுத்துவோம். செபி வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ப்ராப்பரா. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. என்னெல்லாம்? ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுது, இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இன்சைடு ட்ரேடிங் வந்து தடுக்குது, மேற்பார்வையிடுது. அடுத்தது கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், அந்த தரகர்களை, அந்த புரோக்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியும் வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. ஓகேங்களா?